அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த சேனலில் நம்ம ராகு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்ன்ட்டு வருட கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் இப்போ ஒவ்வொரு மாத பலன்களையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வார பலன்களும் வந்துட்டுருக்கு. வார பலன்களையும் நல்ல சிறப்பாக கொடுக்கணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தினசரி பலன்களும் உங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, அதாவது இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய சிவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா தினசரி பலன்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாத பலன், ஐப்பசி மாத பலன்கள், அதாவது 17/10/2016 முதல் 15/11/2016 வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதத்தில் உள்ள கிரக நிலைகளுடைய பலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே கடந்த ஒரு 10 நாளாக கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதெல்லாம் குறைஞ்சிடும். சகோதரருக்குள்ளே இல்லை இளைய உடன்பிறப்பு கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மாறும். பொதுவாக சொல்லலாம், நவம்பர் மாதம் முதல் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ இல்லை மகள் மனைவி அவங்களோட ஹெல்த்தில் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சவங்க இந்த மாதம் கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லை சிலர் இடம் மாறணும்னு நினச்சிருந்தவங்க இப்போ இடம் மாற வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. இடம் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி இடம் சொத்து வாங்கணும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம்தான் நல்ல சிறப்பான இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு இப்போ வீடு இடமாற்றம், அதாவது பேங்க் லோன் மூலமாகவோ நகை மூலமாக கடன் பெற்று வீடு இடம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. சிலர் இருக்கிற இடத்த விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அது கிடைக்குமா இல்லை இந்த மாதம்தான் அவங்க சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் உறவு முறைகளில் மட்டும், அதாவது சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் மன வருத்தங்கள், சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏற்பட்டு பின்னர் மாறும். நவம்பர் மாதம் முதல் வாரத்திற்கு அப்புறம் நல்ல சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவுமே ஐப்பசி மாத இறுதியில் மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பலன்கள் உங்களுடைய ராசியில் கொஞ்சம் அவங்க படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் படிப்புக்காகவே இடம் மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்போ இடமாற்றம், உங்களுடைய தனவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இடமாற்றத்தை பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இதை நீங்கள் செய்துக்கிறது தான் நல்லது. தனவரவு சிறப்பாக இருக்கக்கூடியதுன்னா கடன் வாங்கி கடன் பெற்று இல்லை பழைய கடனை அடைக்கிறதுக்காக புதிய கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நகைக்கடன் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலில் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ராசி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும், நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோ பதிவில் அடுத்தடுத்து நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிடத்தில் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணங்களாக இருக்கும், என்ன கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு வீடியோ பதிவாக பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சோப் பட்டனை இந்த தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அதிகமான சப்ஸ்கிரைபர் வரும்போது இந்த தினசரி பலன்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்கிறேன்.
தினசரி பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் சிறப்பான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால மேலும் நிறைய வீடியோக்கள் செய்வேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.